வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களுடைய அறிவிப்பு. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கீங்க இந்த டிஎன்எஸ்டிசி. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் ஸோ எப்போ புதிய காலி பணியிடங்கள், இந்த ஆட்சேர்ப்பு பணியிடங்கள் எல்லாமே எடுக்க இருக்காங்க. இது தாங்க எல்லார் மத்தியிலுமே மிக 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 இம்பார்ட்டண்டாக கருதப்படுது. ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும், தற்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும்னா என்னென்ன வழிமுறைகள் அனைத்தும் பின்பற்றப்பட வேண்டும் அப்படின்றதையும் பார்த்துக்கணும். ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து விதமான பணியிடங்களுடைய அறிவிப்பும் இன்னும் சில தினங்களில் நமக்கு கிடைத்து விடுங்க. ஸோ டிஎன்எஸ்டிசி நோட்டிஃபிகேஷன் 2023. ஸோ இது பார்த்தீங்கன்னா தற்சமயம் வெளியிட்டு முடிச்சிட்டாங்க. அதற்குண்டான எக்ஸாம்ஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸாமுக்கு அனைத்தும் முடிக்கப்பட்டு அவங்களுக்கு ரிசல்ட்டும் பப்ளிகேஷன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி 20லிருந்து 25 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் கூட அவர்களுக்கு பணி வாய்ப்பு அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ட்டு நிறைய நபர்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் மாநிலத்தின் அனைத்து பகுதிகளின் தலைமையகமாக சென்னையை தலைமையிடமாக கொண்டு நீண்ட பிரிவு விரைவு நிர்வாகங்கள் பணியாற்றுவதற்கு மட்டுமே வெவ்வேறு அமைப்புகளின் வளர்ச்சி 1975 அரசாங்கத்தால் இது நிறுவப்பட்டது. ஸோ போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் ஜாயின் பண்ண தற்சமயம் மறந்துடாதீங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் ஜாயின் பண்ணுறத கனவுகளாகவே வச்சுருக்காங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் தற்சமயம் அப்ரெண்டிஸ்ஷிப், ஸோ அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் பணியிடங்களுக்கான ஒரு அறிவிப்பும் போயிட்டுருக்குங்க. ஸோ யாரெல்லாம் அப்ரெண்டிஸ்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம், எத்தனை பேர்கள் அப்ரெண்டிஸ்ஷிப்லார ஜாயின் பண்ண முடியும் அப்படின்ற பட்டியல்கள் டிப்ளமோ, டிகிரி இந்த மாதிரி பிரிவுகளின் கீழே வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படித்தவராக இருந்தாலும் சரி, டிகிரி படித்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு போக்குவரத்து கழகத்தில் ஒரு மிகப்பெரிய பணி வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுங்க. ஸோ மக்களே, போக்குவரத்து கழகத்தில் தற்சமயம் பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த 20லிருந்து 25 மதிப்பெண்கள் பெற்றிருக்கும் நபர்களுக்கு நிச்சயமாக போக்குவரத்து கழகத்தில் பணி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். ரிசல்ட்டை பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கு 20 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கேன், 25 மதிப்பெண்கள் வாங்கியிருப்பேன், நான் டிரைவர் ஆகிறதுக்கு தகுதியா இல்லையா அப்படின்ட்டு நிறைய நபர்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ இவர்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் லெட்டர் எல்லாமே நேரடி நேர்காணல் மூலமாக வெளியிட போகிறாங்க. இதற்கு உண்டான அப்டேட் விரைவில் எதிர்பார்க்கலாம். 2023க்கு உண்டான போக்குவரத்து துறைக்கு உண்டான அறிவிப்பையும் நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாங்க. ஸோ டிஎன்எஸ்டி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடையும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.